புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறான். போதும் போதும் ஐயா. தேவனது சாயலும் தேவனது மகிமையுமாய் புருஷன் இருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே எழுதுகிறார். கவனித்து பாருங்கள். நம்முடைய சாயலும் நம்முடைய ரூபமும் என்று ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் சொன்னார். மனிதனை படைத்த போது தேவனது சாயலாக படைத்தார் என்று ஆதியாகமம் 5:1 நாம் வாசித்து கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற பொழுது புருஷனானவன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமையுமாயிருக்கிறான் என்று சொன்னார். மனிதனை தேவன் இந்த உலகத்திலே படைக்கிற பொழுது எப்படி படைத்தார் என்றால், தேவனது சாயலும் தேவனது மகிமையும் நிறைந்தவனாய் படைத்தார். தேவனது மகிமை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, மனுஷனை தேவன் படைத்ததை வேதம் சொல்லுகிறது. தேவ மகிமை உடையவனாக, தேவ மகிமையினாலே கவர் பண்ணப்பட்டவனாக, தேவ மகிமையினாலே நிறைந்திருந்தவனாக இந்த மனிதனை தேவன் படைத்தார். தேவனது மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? வேதத்திலே தேவனது மகிமை எழுதப்பட்டிருக்கிற ஒரு பிரத்யட்சமான இடம் உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வாக்கியத்தில் இருந்து 28வது வாக்கியங்கள் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டிலே 959வது பக்கம், எசேக்கியேல் 1வது அதிகாரம் 25 28 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில், கேருபீன்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையிலே அவைகளுடைய தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஏனென்றால் இந்த கேருபீன்கள் தேவனை சுமக்கிற வாகனங்களாயிருக்கிறது என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவைகளின் தலைகளுக்கு மேல் உள்ள மண்டலத்தின் மேலே நீல ரத்தினம் போல விளங்கும்